வணக்கம். நான் தான் உங்கள் 90s எலக்ட்ரிஷியன் அண்ட் பிளம்பர். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஒரு இன்ஜினியர் சைட்டில் நமக்கு டிராயிங் கொடுத்துட்டாங்க. பாத்ரூமோட டிராயிங் ஃபுல்லாக நம்ம அதோட டேப்போட ஹைட் எவ்வளோ வருது, டைவர்ட்டோட அளவு எவ்வளோ, வால்மவுண்ட் கிளாஸ் செட்டு, அதாவது எஜ்வால் வச்சு நம்ம ஜாக்குவாரில் கன்சல் டேங்க் வைக்க போகிறோம். அதற்கான நமக்கு டயக்ராம் தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. டயக்ராம்லேருந்து பார்த்திங்கன்னா தரையிலேருந்து எவ்வளோ ஹைட் வைக்கணும், வால்லேருந்து எவ்வளோ தள்ளி டேப் பாயிண்ட் எவ்வளோ வைக்கணும், மிக்சர் டேப்பு, அதாவது வாஷ் பேஷன் டேப், மிக்சர் டேப்பு அண்ட் டைவர்ட்ரு வருது, ஹீட் பம்ப் லைன் வருது, ஹீட் பம்ப் லைனு அண்டு கோல்டு வாட்டர் லைன் பார்த்திங்கன்னா வாஷ் பேஷனுக்கு வருது, ஒரு வால்மவுண்ட் கிளாஸ் செட் வருது ஜாக்குவாரில், அடுத்து பார்த்திங்கன்னா டைவர்ட்டரும் ஜாக்குவாரில் வருது. இப்போ அந்த லைனில் தான் இந்த பாத்ரூம் நம்ம காடி எடுக்க போகிறோம். அதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம 4 இன்ச்சு வேஸ்ட், அது கிளாஸ் செட் லைன் போகிற டாய்லெட் லைன் போகிறதுக்கு 4 இன்ச்சு பைப்பும், குளிக்கிறது வேஸ்ட் வாட்டர், வாஷ் பேஷன் லைன் வேஸ்ட் வாட்டர் போகிறது ரெண்டுக்கும் பார்த்திங்கன்னா மல்டி ட்ராப் வச்சு அதுலேருந்து ஒரு 1.5 பைப்பு வாஷ் பேஷன் கனெக்ட் பண்ணி விட்டு அந்த லைன் வெளியே தள்ளுறதுக்கான லைன் எல்லாமே போர் கட்டிங் போட்டு 4 இன்ச்சு பைப்பு 2.5 பைப்பு உள்ளே தள்ளிக்கிட்டோம். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ளம்பிங் தான் மார்க் பண்ண போகிறோம். இது பார்த்திங்கன்னா நான் நூல் அடித்து பர்ஃபெக்டாக இது பண்ணிட்டேன். டயக்ராம் படி தான் பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ளோரிங்கோட டைல்ஸ் லெவல் என்ன வருதுன்னு சொல்லிட்டு நம்ம மெஷர்மெண்ட் எடுத்துகிட்டு அதுக்கேற்ற மாதிரி சென்டரோட ரூம் சென்டர் ஒரு நூல் அடிச்சுக்கிட்டேன். ஹைட்டை மெஷர்மெண்ட் பண்ணிட்டு அதுக்குன்னு பார்த்திங்கன்னா நூல் அடிச்சுக்கிட்டேன். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம கோல்டு வாட்டர் வர்றது பார்த்திங்கன்னா ரைட் சைடும், ஹாட் வாட்டர் வருது லெஃப்ட் சைடும். டைவர்ட்டர் எல்லாமே அந்த மெத்தடில் தான் வரும். லெஃப்ட் சைடு ஹாட் வாட்ரு, ரைட் சைடு கோல்டு வாட்ரு. அதுக்கேற்ற மாதிரி நான் பார்த்திங்கன்னா நூல் அடிக்கிறேன் பாருங்கள். 2 இன்ச்சு காடி எடுக்கிறதுக்காக சென்டர் நூல் அடித்ததுலேருந்து மேலே 1 இன்ச்சு கீழே 1 இன்ச்சு 2 இன்ச்சு வச்சு பாருங்கள் நூல் அடிச்சிருக்கேன் பாருங்கள். அடுத்து பார்த்திங்கன்னா ஷவர் ஸ்பவுட்டுக்கு வரதுக்கு இப்போ நூல் அடிக்கிறேன் பாருங்கள். சைட்லேயும் அதே சென்டர்லேருந்து இந்தாண்ட 1 இன்ச்சு இந்தாண்ட 1 இன்ச்சு வச்சு நீங்கள் நூல் அடிச்சிக்கலாம். ஸ்பவுட் லைனுக்கு அண்டு ஹாட் வாட்டர் கோல்டு வாட்டர் லைனுக்கும் அதே சேம் அதே தான். வெர்டிக்கலாக வரதுக்கு 2 இன்ச்சு, ஹரிசாண்டலாக வரதுக்கு 2 இன்ச்சு நம்ம நூல் அடிச்சிக்கலாம். அப்படி தான் அடிச்சிருக்கேன். கீழேருந்து நம்ம தர மட்டத்துலேருந்து நீங்கள் பைப் லைன் எந்த மட்டத்தில் நீங்கள் காடி எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஹாட் வாட்டர் அண்ட் கோல்டு வாட்டருக்கு பார்த்திங்கன்னா தரைய மெஷர்மெண்ட், அதாவது பார்த்திங்கன்னா டைல்ஸோட மெஷர்மெண்ட் ஃபினிஷிங் லெவல்லேருந்து அதிகபட்சம் பார்த்திங்கன்னா 18 இன்ச்சு அண்டு 21, அதாவது 21 இன்ச்சு இதுக்குள்ளே நீங்கள் ஹரிசாண்டல் காடி எடுத்துக்கலாம். வெர்டிக்கல் லைன் பார்த்திங்கன்னா நம்ம டேப் பாயிண்ட்டோட மெஷர்மெண்ட் எவ்வளோ வருதுன்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். அதிகபட்சம் எனக்கு தெரிஞ்சு பார்த்திங்கன்னா நார்மலாக எல்லார் வீட்லையும் யூஸ் பண்ணுறது 4 அடியில் டைவர்ட்டர் சென்டர் வைக்கலாம். ஷவர் 7.25 அடி அல்லது 7 அடியில் வைக்கலாம். வாஷ் பேஷனோட டேப் பாயிண்ட் ஹைட் பார்த்திங்கன்னா 18 இன்ச்சிலேருந்து 21 இன்ச்சுக்கு வச்சுக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம ஜிப்ரிட் கன்சல் டேங்க் வைக்கிறதும் பார்த்திங்கன்னா செவுத்துலேருந்து வால்லேருந்து நம்ம தள்ளி வைக்கிறது 20 இன்ச்சு அல்லது 16 இன்ச்சில் வைக்கலாம். 16 இன்ச்சு நம்ம இடம் சுகராக இருக்குது, சின்ன டேங்க் அதாவது சின்ன ரூமாக இருக்குங்கிறதெல்லாம் 16 இன்ச்சு நீங்கள் சென்டர் வச்சிங்கன்னா போதும். வால்லேருந்து உயரம் கம்பல்சரி பார்த்திங்கன்னா டைல்ஸோட ஃபினிஷிங் மட்டத்துலேருந்து மாறுபடும். அது நம்ம டைல்ஸோட ஃபினிஷிங் மட்டம் தெரிஞ்சால் தான் நம்ம லைன் எப்படி கொடுக்குறதுன்னு தெரியும். இதுதான் பார்த்திங்கன்னா மிக்சர் மிக்சர் டேப் வருது, அதாவது வாஷ் பேஷனுக்கு. டைவர்ட்டர் நம்ம எப்பயும் மாதிரி தான் ஜாக்குவாரில் வருது. நம்ம இதுக்கு எல்லாமே பாருங்கள் மார்க் பண்ணியிருக்கோம். வாஷ் பேஷனுக்கு ஹாட் அண்ட் கோல்டு வாட்ரு, அதாவது ஹாட் வாட்டர் கீழே வருது, கோல்டு வாட்டர் சைடில் ரைட் சைட்லேருந்து வருது. அதுக்கேற்ற மாதிரி எல்லாம் மெஷர்மெண்ட் பண்ணிட்டோம். வால்மவுண்ட் கிளாஸ் செட்டுக்கு பாருங்கள் எஜ்வால் கட்டிட்டாங்க மேஸ்திரிங்க. அதாவது பார்த்திங்கன்னா மேஸ்திரிங்க அனுபவம் இருக்குது, நிறைய எஜ்வால் கட்டினதுனால அவங்க நம்ம மெஷர்மெண்ட் வச்சு அவங்களுக்கும் மெஷர்மெண்ட் கொடுத்துட்டாங்க. அதனால் அவங்க எஜ்வால் கட்டிட்டாங்க. நம்ம டேங்கை மட்டும் இப்போ அட்டாச் பண்ணுற மாதிரி எல்லாமே பர்ஃபெக்டாக ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க. இப்போ மார்க்கிங் ஃபுல்லாக முடிஞ்சிச்சு. முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 5 இன்ச்சு வால் கட்டர் பிளேடு போட்டு நம்ம கட்டிங் மிஷினில் எல்லாமே கட் பண்ணிட்டோம். அதாவது பார்த்திங்கன்னா கட்டிங் மிஷின் போடும்போது சேஃப்டியாக நம்ம எப்பயும் போடுறதான், தலைக்கு நம்ம துணியோ ஃபேஸ்க்குள்ள மாஸ்க்கோ கண்ணில் கண்ணாடியோ போட்டு போடலாம். ஏன்னா நம்மளோட சேஃப்டி நமக்கு ரொம்ப முக்கியம். அதனால் மிஷின் ஒரு ஹேண்டில் நான் எக்ஸ்பீரியன்ஸு, அதனால் நான் ஒரு ஹேண்டில் போடுறேன். புதுசாக போடுறீங்களோ அல்லது வேறு கற்றுக்கிறவங்களாம் இருக்கிறவங்களாம் 2 கையில் பிடிச்சி போடுங்க, கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கும். பாருங்கள் ஃபுல்லாகவே கட்டிங் பண்ணியாச்சு. மிக்சிங் டேப்பு, வால் மிக்சர் டேப், வாஷ் பேஷன் டேப்புக்கு அண்டு டைவர்ட்டருக்கும் பாருங்கள் ஃபுல்லாக கட்டிங் பண்ணி ஃபுல்லாகவே நாங்கள் எல்லாமே உடச்சி எடுத்துட்டோம். கையிலேயே தான் உடைப்போம், மிஷினை வச்சு நாங்கள் உடைக்க மாட்டோம். ஏன்னா பார்த்திங்கன்னா காடி பர்ஃபெக்டாக ஒரே நேர்க்காக வரணும். மேடு பள்ளம் மிஷினை போட்டு உடச்சிங்கன்னா கொஞ்சம் மேடு பள்ளமாக வரும். அப்போ நம்ம கட்டுக்கம்பி வச்சு அடித்து டைட் பண்ணும்போது ஒரு பாயிண்ட், அதாவது பைப் உள்ளேயும் எல்போ ஓட்டுற இடம்லாம் வெளியே இருக்கும். அதனால் பார்த்திங்கன்னா நம்ம ப்ரெஷர் பம்ப் யூஸ் பண்ணுறப்போவோ அதாவது அப்புறம் வேறு ஏதாவது பேஸ்ட் ஓட்டத்துலேயே ஏதோ கொஞ்சம் மிஸ்டேக் இருந்தாலும் அந்த லீக்கேஜ் ப்ராப்ளம், அந்த எல்போ ஃபிட்டிங்ஸ் கிராக் ஆகிறது இந்த மாதிரிலாம் இருக்கும். அதனால் காடி நீங்கள் சமமாக எடுத்துக்கிறது பரவாயில்ல. அப்படி சமமாக எடுத்திங்கன்னா மட்டும்தான்
ஃபிட்டிங்ஸ் எந்த ஒரு எல்போ டீ எதுவுமே பார்த்திங்கன்னா ஜாயிண்ட் எதுவும் கட் ஆகாமல் லீக்கேஜ் இல்லாமல் இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா ஜாக்குவாரில் வர கன்சல் டேங்க் தான் பார்க்க போகிறோம். அதாவது பார்த்திங்கன்னா ஜிப்ரிட் டேங்க் யூஸ் பண்ணிங்கன்னா அதுக்கு வந்து இன்லெட் பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடில் கார்னராக மேலே வரும். இது பார்த்திங்கன்னா ஜாக்குவாரில் வருது, மேலே வந்து அப்பர் பாடியில் தான் வருது. மேலே நம்ம எல்போ போட்டு 2 எல்போ போட்டு ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் பார்த்திங்கன்னா முதல்ல டேங்க் எடுத்து அசம்பிள் பண்ண ஆரம்பிச்சுக்கிட்டோம். டேங்குக்கு பார்த்திங்கன்னா நம்ம எப்பயும் போல் தான் போல்ட் நட்டை போட்டு டைட் வச்சுட்டு நம்ம கிளாஸட்டோட மாடலை பொறுத்து நம்ம வச்சுக்கலாம். ஃபிட்டிங்ஸும் பார்த்திங்கன்னா எல்லாமே முக்கால் தான் யூஸ் பண்ணுறோம். எதுக்கு முக்கால் யூஸ் பண்ணுறோன்னு பார்த்திங்கன்னா ப்ரெஷர் பம்பு இன்ஜினியர் பில்டிங்கு கம்பல்சரி வந்து 3/4 இன்ச்சு தான் யூஸ் பண்ணுவாங்க. நம்ம நார்மலாக வீட்டுக்கு போகிறது நீங்கள் 1 இன்ச்சு யூஸ் பண்ணலாம், ஷவருக்கு போகிறது 3/4 யூஸ் பண்ணலாம். இல்லை ஷவருக்கு நீங்கள் 1 இன்ச்சு யூஸ் போட்டாலுமே ப்ரெஷர் கிடைக்கும். ஏன்னா 1/4 பிராஸ் எல்போ போட்டு அதிலேருந்து ரன்னிங் நிப்பிள் போட்டு அரஞ்சில் தான் நம்ம டேப் பாயிண்ட்டை ஏற்ற போகிறோம். கம்பல்சரி ப்ரெஷர் கிடைக்கும். இது ப்ரெஷர் பம்பு யூஸ் பண்ணுறதுனால இவங்களுக்கு நாங்கள் 3/4 இன்ச்சே போட்டிருக்கோம். பாருங்கள், டேங்க் ஃபிட்டிங் பண்ணிட்டோம். அதாவது பார்த்திங்கன்னா 4 இன்ச்சு லைன் வெளியிருந்து கொண்டு வந்ததில் காடி எடுத்துகிட்டு அது நம்ம ஃப்ளோரிங்கில் டைல்ஸ் மட்டத்துக்கெலாம் பாருங்கள் நூல் அடிச்சிருக்கேன். அதுதான் டைல்ஸ் மட்டம். அந்த டைல்ஸ் மட்டத்துலேருந்து நம்ம இந்த கன்சல் டேங்கோட அடிமட்டம், அதாவது 4 இன்ச்சோட அடிமட்டம் 8 இன்ச்சு வர மாதிரி கொடுத்துருக்கேன். இது எதுக்கு இந்த 8 இன்ச்சுன்னு பார்த்தீங்கன்னா 3 இன்ச்சு கீழே கிளியரன்ஸ் கிடைக்கும், இல்லைனா 2.5 இன்ச்சு கிளியரன்ஸ் கிடைக்கும். அதுக்கு மேலே நம்ம டாய்லெட்டோட உயரம் பார்த்திங்கன்னா 18 இன்ச்சு இல்லைனா 16 இன்ச்சு வால்மோன் கிளாஸ் செட்டில் நம்ம மெஷர்மெண்ட் கொடுக்கலாம். அதுக்கு மேலே நம்ம ஜிப்ரிட் டேங்க் தூக்கி வச்சோம்னா அதோட 1/4 பைப் மெஷர்மெண்ட் அவங்களே ஆல்ரெடி அந்த சேனலோட அட்டாச்சாக இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா வால் மிக்சர் தான். வால் மிக்சருக்கு பார்த்திங்கன்னா அரஞ்சு வந்து எஃப்டிஏ தான் போட போகிறோம், பிராஸ் எம்டிஏ போட போகிறோம். எம்டிஏ பார்த்திங்கன்னா நூலை சுற்றி நம்ம பேஸ்ட்டை போட்டு டைட் வச்சுக்கிறோம். அது வந்து மீடியம் டைட்டு அல்லது ஃபுல் டைட் வைக்கிறது கொஞ்சம் கவனமாக வைங்க. ஏன்னா வந்து பிராஸ் கட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஒரு ஹேண்டலில் பிடிச்சிக்கிட்டு இன்னொரு ஹேண்டலில் ரிஞ்சை போட்டு நீங்கள் டைட் வச்சுக்கலாம். டெப்லான் போடுறது சில பேர் போடுறாங்க, ஆனால் நாங்கள் பார்த்திங்கன்னா நூல் தான் யூஸ் பண்ணுவோம். லெஃப்ட் சைடு எப்பயும் போல் தான் ஹாட் வாட்ரு, ரைட் சைடு பார்த்திங்கன்னா கோல்டு வாட்ரு தான். ஸ்பவுட்டுக்கோட உயரம் பார்த்திங்கன்னா நம்ம அதிகபட்சம் பார்த்திங்கன்னா 32 இன்ச்சு வைக்கலாம் அல்லது 30 இன்ச்சு வைக்கலாம். நம்ம கொடுத்த டிராயிங் படி தான் நம்ம வந்து மெஷர்மெண்ட் எடுத்து நம்ம வச்சுருக்கோம். இது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா நம்ம பிளான் கிடையாது, எல்லாமே டயக்ராம் பிளான் தான். இது ஹீட் பம்ப் லைனும் கோல்டு வாட்டர் லைனும் பார்த்திங்கன்னா வாஷ் பேஷன் மிக்சர் வாஷ் பேஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜம்ப் ஆகி போகுது, அதனால் ஷூ போட்டு மடிச்சிக்கிட்டோம். இது வந்து பார்த்திங்கன்னா அளவு போட்டதாக ஒரு பிட்டு பைப் போட்டிருக்கோம். அது கன்சல்ட் வால்வு பார்த்திங்கன்னா ஜாகுவாரில் உள்ளே ஒரு ஆங்கிள் வால்வு இருக்கும், இருந்தாலும் நம்ம வெளியே வந்து ஆப்ரேட் பண்ணுற மாதிரி ஒரு கன்சல்ட் வால்வு கண்ட்ரோல் வால்வு கொடுத்துருக்கோம். ஏதாவது லைனை ஆஃப் பண்ணணும், பைப்பே உடஞ்சிருச்சு, டேங்கில் மிஸ்டேக்குனாலும் டேங்க்குள்ளே கை விட்டு நம்மளால் திருப்ப முடியல, கட் பண்ண முடியலனாலும் நம்ம இந்த கண்ட்ரோல் வால்வு ஆஃப் பண்ணிக்கலாம். நிறைய பேர் என்ன சொல்கிறீங்க, அதிலே வருது, நீங்கள் எதுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா இது லக்ஸரியாக பார்த்திங்கன்னா நிறைய செலவு பண்ணி பாத்ரூம் கட்டுறாங்க. அப்படிங்கிறப்ப ஒரு கண்ட்ரோல் வால்வு ஒரு 1000 ரூபா வரும், 1200 வரும், அதாவது கம்பெனியை பொறுத்து. அதுக்காக அது ஒரு வால்வு வைக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு சேஃப்டிக்காக தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அதனால் வால்வு வைக்கிறது ரொம்ப பெட்ரு. இன்லெட்டு பார்த்திங்கன்னா ஒரு பாயிண்ட் டீ கொடுத்துருக்கோம். எதுக்குன்னு பார்த்திங்கன்னா ஹெல்த் பவர் செட் லைன், அதாவது கன்று பாயிண்ட்டு, ஹெல்த் பவர் செட்டுன்னு சொல்லுவாங்க, நாங்கள் கன்னுன்னு சொல்லுவோம், கன் பாயிண்ட்டுன்னு சொல்லுவோம். அதுக்கு ஒரு பாயிண்ட் டீ போட்டோம். இது பேரல் நிப்பிள் போட்டு நேர் பார்க்கறதுக்கு லெஃப்ட்டு ரைட்டு உயரம் வந்து மேலே கீழே இறங்கியிருக்காங்க பேரல் நிப்பிள். இந்த பாத்ரூம் பார்த்திங்கன்னா எல்லாமே மெஷர்மெண்ட் படி பார்த்திங்கன்னா எல்லா பைப் லைனும் போட்டிருக்கோம். நிறைய பேர் வந்து மெஷர்மெண்ட் வீடியோ போடுன்னு சொல்லியிருந்தீங்க. மெஷர்மெண்ட் வந்து நம்ம இன்ஜினியர் மெஷர்மெண்ட்டு நீங்கள் நார்மலாக வீட்டுக்கு யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா அவங்க லக்ஸரியாக கட்டுறாங்க. டைல்ஸும் பார்த்திங்கன்னா குளிக்கிற ஏரியா தனியாகவும் டாய்லெட் ஏரியா தனியாக வரதுனால அதோட மெஷர்மெண்ட்டு மாறும். மற்ற பாத்ரூம் நம்ம ஆல்மண்ட் யூஸ் பண்ணுற இடத்துல பார்த்திங்கன்னா எல்லாமே ஒரே லெவலாக இருக்கும், ஃப்ளோர் லெவல். அதுக்கேற்ற மாதிரி நம்ம மெஷர்மெண்ட் எடுத்து போடணும். வாஷ் பேஷன் பாருங்கள் தனியாக அவுட்லெட் கொடுத்துருக்கோம். கிளாசட் லைனுக்கும் பாருங்கள் தனியாக 4 இன்ச்சு பைப்பு 2.5 பைப்பு எல்லாமே தனித்தனியாக நம்ம கொடுத்துருக்கோம். நம்ம ஒர்க்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள். எல்லாமே பர்ஃபெக்டாகவே நம்ம பண்ணித்தரோம். பாத்ரூம் ஒர்க் எல்லாமே இன்ஜினியரிங் பிளான் படி தான் நம்ம எல்லாமே பண்ணியிருக்கோம். நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற வீட்டுக்கு நம்ம என்ன மெஷர்மெண்ட் வருமோ அது தனியாக நான் அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன். இந்த பாத்ரூம் பார்த்திங்கன்னா ஒரு டைவர்ட்ரு, ஒரு சாக்குவாரில் ஒரு டாய்லெட் வருது கன்சல்ட் டேங்கோட, அப்புறம் ஒரு மிக்சர் வாஷ் பேஷன் வருது. நம்ம ஒர்க்கு எப்படின்னு பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.